மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அனைவருக்கும் வணக்கம். நேற்று தான் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்னெல்லாம் பேசினாரு, திருப்பி அடிப்போம் நாங்கள் திமுக அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்ததோட ஒரு 7 தீர்மானம் நிறைவேற்றிருந்தாரு. சரி, அந்த தீர்மானங்கள் ஒரு மாவட்ட அளவிலான தீர்மானமாக இருக்கும், அதெல்லாம் பெரிய அளவில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி திமுகவில் உள்ள ஒரு சில தரப்பினர் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரச்சனை உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சமாளிக்கிற விதமாக இந்த மாதிரி மாணிக்கம் தாக்கூர் அவர் எப்பவுமே எதிராக பேசிட்டு இருக்காரு, அவரை நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் நேரடியாக ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இமெயில் மூலமாக ஒரே தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் அனுப்பியிருக்காங்க. அந்த தீர்மானத்தில் அந்த இமெயில் காப்பி இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வெளியாயிடுச்சு. அது நியூஸ் சேனலில் முதற்கொண்டு வெளிப்படையாக எடுத்து போட்டாங்க. அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்திக்கும் நேரடியாக இதில் தொடர்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. அந்த மின்னஞ்சலில் இருந்த தீர்மானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. காங்கிரஸ் கட்சி ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறதுல. அடுத்து கூடுதல் சட்டமன்ற தொகுதிகள், நம்ம நேற்றே பார்த்துருந்தோம், காங்கிரஸ் கட்சி 40 சீட்டுக்கு கீழே நம்ம வாங்கிடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. மூணாவது முக்கியமானது, வாரியம் கூட்டுறவு சங்கங்களில் இடம். தமிழ்நாட்டில் பல்வேறு நல வாரியங்கள் இருக்கும் இல்லையா, அதிலலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பங்கு கொடுங்க. கிட்டத்தட்ட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுல வந்துடும். இருந்தாலும் அது அமைச்சரவை அப்படிங்கிறதோட விட்டுட்டு எங்களுக்கு எல்லா வாரியங்களையும் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் உள்ளாட்சியில் குறிப்பிட்ட சதவீத பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 30 விழுக்காடு உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் கூட்டணி சார்பாக ஒதுக்கி கொடுத்துடணும், நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா சேர்மனாக மேயராக இருக்கிறதுக்கு எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எந்த அளவிற்கு திமுக கோபமடை செய்யும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையினுடைய ஒப்புதலோடு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிரச்சனை மட்டுமே இல்லை, திமுகவுக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக தேமுதிகவுக்கு ஒரு நாள் வலை வீசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த தேமுதிகவும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அப்படியே அதிமுக பக்கம் நவல ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றைக்கு நடந்த ஈஷா மையத்தில் நடந்த அந்த சிவராத்திரி விழாவில் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் எல் முருகன், முன்னாள் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி கூட பிரேமலதா அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டணி அதிமுகவுடன் உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் தான் பேசப்பட்டு வருது. ஏன்னா இங்கேயே அங்கேயான்னு பேசிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சரோட இப்படி போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக NDA கூட்டணிக்குள்ள தான் பிரேமலதா அவர்கள் இருக்காங்க அப்படின்னு பலராலும் உறுதி செய்யப்படுது. அப்போ இந்த 2 பிரச்சனை இருக்கா இப்போ திமுகவுக்கு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா விசிகாவும் நாங்கள் இந்த முறை 15 சீட்டுகள் திமுக கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்ற செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அப்போது விசிகா தரப்புலேருந்து 15 சீட்டுகள் கேட்குறாங்க அப்படின்னா, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கேட்பாங்க, நாங்களும் பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்கத்தில் கேட்போம் அப்படின்னும் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. இதில் தனிச்சின்னம் வேற, யாருமே இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கு அவர்கள் தயாராகவே இல்லை. தனிச்சின்னம் கொடுங்க, நாங்கள் தனியாக தான் நிற்போம் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே என்னென்னா, தனிச்சின்னம்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லாமல் போயிடும். ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா ஒரு 4 பேர் உதயசூரியனில் நின்று 6 பேர் நீங்கள் உங்கள் சின்னத்தில் நின்றுக்கிட்டீங்கன்னா கூட திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர்கள் நினைப்பாங்க. ஆனால் அதுவும் இல்லாமல் போயிருமேன்றதான் ஒரு பெரிய சிக்கல். ஸோ இது போக இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி அவரும் என்ன அறிக்கை விட்டுருக்காரு, நாங்களும் தனிச்சின்னத்தில் இந்த முறையை நிற்போம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்லாம் திமுக எதிராக திரும்பி இருக்காங்க. எல்லாமே கூட்டணி கட்சிகள் தான். யாரோ எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னு நினைச்சுக்க வேண்டாம். பாஜக கூட்டணியிலிருந்து ஒருத்தங்க திமுக இப்படி வீக்கா இருக்குன்னு பேசுறாங்க, இல்ல திமுக கூட்டணியில் பிரச்சனைன்னு பேசினா பரவாயில்ல, சொந்த கூட்டணி கட்சியிலிருந்து இத்தனை எதிர்ப்புகள். இதுல திமுக காரங்களும் இப்ப காங்கிரஸை கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட கடந்த 90களில் நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் திமுக எதிராக வேலை பார்த்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ராஜீவ் காந்தியை கொலை பண்ணதே திமுக தான் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அந்த காலத்திலே போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி மோசமான கட்சின்னு இப்போ பேச ஆரம்பிச்சு. இதெல்லாம் பழைய வரலாறு, இதெல்லாம் தோண்டி எடுத்து காங்கிரஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்கிற மாதிரி அந்த பழைய காலத்துக்கே காங்கிரஸ் திமுகன்ற ஒரு அரசியல் நகருது. இந்த அரசியல் அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சறுக்கலாக தான் மாறி நிற்க போகுது. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம், காங்கிரஸுக்கு வாக்கு வலிமை இருக்கா அப்படின்னா சுத்தமாக இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவில் உண்மையிலேயே ராஜகண்ணப்பன் பேசின மாதிரி, தளபதி பேசின மாதிரி திமுகவில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதிக்கு 3000-4000 பேர் தான் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்காக அந்த கை சின்னத்திற்காக வாக்களிக்கிறது அப்படிங்கிறவங்க அப்படின்றது. ஆனால் இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா, திமுக ஒரு பூச்சாண்டி காட்டி ஓட்டுகளை வாங்குறாங்க இல்லையா,
பாஜக வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், எல்லா இஸ்லாமியர்களும் எங்களுக்கு வாக்களிங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி அந்த பாஜக பூச்சாண்டி காட்டுவதற்கு ஒரு பில்லரா வந்து இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஏன்னா அகில இந்திய அளவில் பாஜகவிற்கான ஒரு ஒற்றை எதிரியாக காங்கிரஸ் இருப்பதனால் அது வலுவா இருக்கிறாங்க இல்லைங்கிறது வேற. தொடர் தோல்வியில் சந்தித்து வரக்கூடிய கட்சியாக இருந்தாலும் கூட பாஜக கூட்டணிக்கு ஒரு கட்சி போகவே போகாதுன்னா அது காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பெயர் தான் வந்து திமுகவுக்கு இங்க தேவைப்படுது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வெளியே போன அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை காங்கிரஸ் கட்சி எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே நேற்றே வந்து மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, நாங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியை பேச விடாததுக்கு அவையை முடக்கிய எம்பிக்களில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள்ல 8 பேர்ல 7 பேர் காங்கிரஸ், ஒருத்தர் கம்யூனிஸ்ட், ஏன் திமுக எம்பிக்கள் யாரும் இல்லைன்னு கேட்டாரு. அந்த கேள்வியிலேயே அதற்கான பதிலும் இருக்கு. அப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில வந்து ஒரு இணக்கமான போக்கு இருக்கு, அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம். இதை வெளிப்படையே இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாரா, நாளைக்கு வந்து எதிர் அணியில போய் இருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி திமுகவினுடைய அந்த சிறுபான்மை பாதுகாவலர் முகத்தை வந்து அப்படியே கிழிச்சு வந்து விட்டுருவாங்க. அதனால தான் வந்து இப்போ திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு. மற்றபடி திமுக கிட்ட வந்து பணம் இல்லாமல் இல்லை, அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தேசிய முகமும் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் 2024 தேர்தலில் இந்த பிளவு நடந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை தான். 29 நடந்தால் கூட பிரச்சனை, ஆனால் 26 அது தேவையே இல்லை, சட்டமன்ற தேர்தல் இது, அவர்களுக்கு இதில் எந்த கவலையும் இல்லை. காங்கிரஸ் இல்லாமல் அவர்களால் அடித்து ஆட முடியும். ஆனால் அவர்களினுடைய வலுவான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் வந்து பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய ஒற்றை கவலையாக இருக்குது. காங்கிரஸ் இல்லாமல் அவர்களால் அந்த வாக்கை கன்சாலிடேட் பண்ண முடியாது. அப்போ கூட்டணி கட்சிகள், மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, விசிகாவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அணி மாறும்போது நம்ம கூட நிற்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் விசிகான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தரப்புல இருந்து பேசுவார், அங்கே இருக்கக்கூடிய ஷானவாசா இருக்கட்டும், வன்னியரசா இருக்கட்டும், எஸ் பாலாஜியா இருக்கட்டும், எம்பி ரவிக்குமாரா இருக்கட்டும், இவர்கள்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ நான் பின்னாடி சொன்ன 4 பேரோட பேர்கள் இருக்கு இல்லையா, இவர்கள் எல்லாருமே திமுகவினுடைய ஒரு அணி மாதிரி, திமுகவில் உள்ள ஒரு விசிக அணி, இல்லை விசிகாவில் உள்ள ஒரு திமுக துணை அணி மாதிரி. இவர்கள் வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் திமுகவினருக்கு எதிராக என்ன விமர்சனம் வந்தாலும் முதல் ஆளாக வந்து ஆஜராகி அட்டாக் பண்ணக்கூடியவங்க. இது மாதிரி கம்யூனிஸ்ட்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு செல்வ பெருந்தகை இருக்கிறார். அந்த செல்வ பெருந்தகை அவர்கள் தான் இன்னைக்கு வந்து டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ செல்வ பெருந்தகை அவர்கள் டெல்லி விரைவில் செல்ல இருக்கிறாரு. அவர் டெல்லிக்கு போயிட்டு ஒரு கூட்டத்தில் கலந்து ஆலோசிச்சுட்டு ராகுல் காந்தி கிட்ட பேசிட்டு வருவார். அப்போ பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, செல்வ பெருந்தகை அவர்களை வந்து கட்சியினுடைய தலைமை பொறுப்புலேருந்தே தூக்க போறாங்க அப்படின்லாம் கருத்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அவரை வந்து மாநிலத்துறை பதவியிலேருந்து நீக்கிடுவாங்க. ஏன்னா இப்போ கூட்டணி வந்து மாறுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால இவர் ஒரு திமுக அனுதாபி அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு வேற ஒருத்தரை கொண்டு வர போவதெல்லாம் செய்தி வருது. ஸோ இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த திமுக கூட்டணிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தில் துளியும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்க நினைக்கலாம், இல்ல அதிக சீட்டுகள் வாங்குறதுக்காக இப்படிலாம் வந்து பேரம் பேசுறாங்க, கடைசியில் வந்து திமுக ஓட்டு வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆரம்பத்தில் நானும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் அப்படியே என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்கள் தேர்தலுக்கு 60 நாளில் இவ்வளோ பெரிய சண்டையை வந்து எந்த கூட்டணி கட்சிகளும் போட மாட்டாங்க. இன்னொன்று சம்மந்தமே இல்லாமல் இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வலுவான காரணத்தை வைத்து கேட்குறாங்கன்னா அது வேற. போன தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி இதே அளவிலான ஒரு ஆதரவில் தான் இருந்துச்சு. அப்போ வந்து சீட்டுகள் 25க்கு அமைதியாக கொடுக்குறத வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இத்தனைக்கும் செல்வ பெருந்தகை கூட மாநிலத்தில் ஒரு கிடையாது. அப்போ வந்து KS அழகிரி அவர்கள் தான் இருந்தார். அப்போ கூட இவர்கள் வந்து இந்த அளவுக்கு எதுவுமே கேட்கல. இப்போ செல்வ பெருந்தகை என்ற ஒரு திமுகவினுடைய ஒரு அனுதாபியாக இருந்த போதிலும், திமுகவினுடைய நலவிரும்பியாக இருக்கக்கூடிய சூழலில் கூட அவர்கள் வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. கேட்குறாங்கன்னா டெல்லியினுடைய தலைமையின் தூண்டுதல் இல்லாமல் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அது தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்களா, இல்லை இங்கே காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு செயல் திட்டமோடு தான் நமக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்களோட திட்டத்தோடு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்போ அடுத்து 2026க்கும் இடையில பல்வேறு மாநில தேர்தல் நடந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் காங்கிரஸ் கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. பீகார்ல தோல்வி, ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து மிகவும் பெரிய பின்னடைவு தான். கர்நாடகாவில் மட்டும் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. மற்ற ஏனைய தேர்தல்களில் பெரும்பாலும் வந்து பின்னடைவு, தோல்வி தான். அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல காங்கிரஸ் கட்சி எந்த அடிப்படையில் திமுக கிட்ட அதிக சீட்டுகள் கேட்க முடியும்? ஸோ நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு லாஜிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸால் இங்கே அதிக சீட்டுகள் வந்து திமுக கிட்ட கேட்டு பெற முடியாது. அப்போது காங்கிரஸை ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவே கூட வச்சிருக்காங்க. ஆனால் அதை வைத்தே வந்து இவர்கள் இவ்வளோ பேரம் பேசுகிறாங்க, திமுகவோட பல்ல பிடிச்சு பார்க்குறாங்க அப்படின்னா இவர்கள் நாளைக்கு பவரில் வந்தால் என்ன பண்ணுவாங்க? இப்போ இன்றைக்கி பிஜேபிக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி பவரில் இருக்குது, திமுக வந்து அவர்களுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா திமுகவை என்ன பாடுபடுத்துவாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அவங்கள விட இவங்க ரொம்ப மோசமாக இருப்பாங்க தான் நமக்கு இதில் பார்க்க தோணுது. ஏன்னா இன்றைக்கி இவர்கள்கிட்ட எந்த ஒரு பவருமே இல்லை, இவர்கள் கையில் எந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே இல்லை. அப்படி இருந்தாலுமே திமுகவுக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்க. திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ துணிச்சலாலாம் வந்து காங்கிரஸ் கிட்ட அவர்கள் டீல் பண்ணவே இல்லை.
வெளிப்படையா வந்து ஒரு ராகுல் காந்தி வந்து சகோதரர்னு பேசினாலும் உள்ளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இன்னும் எம்பி மாணிக்கம் தாகூர் ராகுல் காந்தி கண்டிக்கல அப்படிங்கும்போது, ராகுல் காந்தி அவர்கள் அவர் ஆஃப் பண்ணல அப்படிங்கும்போது, நிச்சயமா ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு நடக்குதுங்கிற மாற்றுக்கிறது இல்லாம ஆயிடுச்சா. அப்ப ராகுல் காந்தி தெரிஞ்சே நடக்குது அப்படிங்கும்போது, இதுக்கு மேல நமக்கு காங்கிரஸ் கூட்டணி வேண்டான்னு சொல்லி திமுகவும் முன் வரலங்கிறது உண்மை. ஏன்னா நீங்க தேர்தலுக்கு ரொம்ப கிட்ட போய் நீங்க கூட்டணியை முடிச்சீங்கன்னா தொண்டர்களே குழம்பிடுவாங்க. நம்ம யாருக்கு வேலை பார்க்குறோம், யார் நமக்கு ஆதரவுனே குழம்பிடுவாங்க, மக்களும் குழம்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு நாள் வாக்களிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தவங்க கூட கடைசி நேரத்தில் ஒரு அணி உடையும் போது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்போ கூட்டணியோ இல்ல முறிவோ அதை முன்கூட்டியே முடிவு பண்ணும். ஆனா இப்போ வரைக்கும் வந்து திமுக காங்கிரஸ் கட்சியை கூட்டணி முடிக்கல, காங்கிரஸ் கட்சியும் திமுக விட்டு வெளியே போகல. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தானா வெளியே போறதுல ஒரு சிக்கல் இருக்கு. நாங்களா வெளியே போயிட்டோம் அப்படின்னா பாஜகவிற்கு எதிரான ஒரு கூட்டமைப்புல இருந்து காங்கிரஸ் வெளியேறிச்சுன்னா நாளைக்கு வந்து திமுகவை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரு சிலர், காங்கிரஸ் கட்சியில் உள்ள மாநில தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா சங்கி ஆயிட்டாங்க, பாஜகவினுடைய பி டீமை வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி காங்கிரஸையே கூட பாஜகவோட பி டீம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நமக்கு திமுகவை வெளியே அனுப்பட்டோம், அப்போதான் திமுக நம்மளை வெளியே அனுப்புனாதான் என்ன பண்ண முடியும், நாம வந்து திமுகவையும் பிஜேபியும் சேர்த்து பேச முடியும்னு சொல்லி பல யோசனைகள் உட்காந்துருப்பாங்க போல. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி வந்து கடைசி வரைக்கும் சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கையே இல்லை. நடக்கக்கூடிய செயல்கள் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சீட்டுகளை கூட்டி கொடுக்கறதற்கு திமுக வந்து சுத்தமாக தயாராகவே இல்லைங்கிறது புரிய வருது. மேபி 5 சீட் அதிகமாக கொடுக்கலாம், அதிகபட்சம் 30 வரைக்கும் வேணா. இவர்கள் இவ்வளோ நேரம் பண்ண ஸ்டண்ட்டுக்கு தாவேக்காவை வச்சு இவர்கள் வந்து காட்டின அந்த வித்தைகள்லாம் அதிகமாக ஒரு 5 சீட்டு வேணா கொடுக்கலாமே தவிர ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதுக்கெல்லாம் 0% சான்ஸ், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது அதிமுகவினுடைய ஆட்சியில் கூட வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்க பாஜக வந்து கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறத பத்தி ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அவர்கள்ட்ட கூட அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெளிவா இது வந்து கூட்டணி தான், ஆனா கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிறத எடப்பாடி அழுத்தமா சொல்லிட்டாரு. இது ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாரு. அப்படி சொன்னப்ப கூட பாஜக தரப்புல இருந்து பெரிய அளவுல எதிர்ப்பு வரல. ஆனா இந்த இடத்துல ஆட்சியாளர்களும் பங்கு கிடையாதுன்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னதுக்கு அப்புறமா கூட எம்பி மாணிக்கம் தாகூர் வந்து இல்ல பங்கு வேணும்னு சொல்றாரு. ராகுல் காந்திக்கு வந்து நிர்வாகிகள் வந்து மேல் அனுப்புறாங்க ஆட்சியத்தில் பங்கு வேணும்னு சொல்லி. ராகுல் காந்தி இதை பத்தி எதுவும் பேசாம இருக்காரு. ராகுல் காந்தி ஓப்பனா சொல்லியிருக்கலாமே, இல்ல தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ஆட்சியாளத்தில் பங்கு வேணாம்னு சொல்லியிருக்கலாமே, அவரும் சொல்லலை. அப்போ இங்கே எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கும்பொழுது நிச்சயமா இங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குன்னு தெரிய வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியானாலும் அந்த 4 முனையில என்னென்ன அணிகள் இருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.